விசிக தலைவர் திருமாவளவனுடன் சேர்ந்து வந்து முதல்வர் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்ட ஆதவ் அர்ஜுனா. என்ன நடந்தது? தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியல் களம் என்பது யாரும் எதிர்பாராத விதமாக தற்போது மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம், நேற்று அதிகாலையிலேயே தமிழக குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் 5000 அவர்களது வங்கி கணக்கில் சர்ப்ரைஸாக வரவு வைக்கப்பட்டது. அதாவது மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாயாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 கொடுத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். தற்போது அதனைத் தொடர்ந்து 5000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையாக கொடுத்து விட்டார். எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கியை தக்க வைத்து கொள்ள கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு 8000 ரூபாய் வரை இப்போதே முதல்வர் ஸ்டாலின் கொடுத்து விட்டார் என்று பாஜக உட்பட எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கின்றன. ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துதான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே தங்களுக்கு வந்தால் இரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்டினி என்பதை போலத்தான் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. ஆனாலும் எது எப்படியோ நம்ம தமிழக பெண்களுக்கு இந்த 5000 ரூபாய் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அதுவும் தமிழகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் வெறும் 1000 ரூபாய் இருந்தாலே அதை வைத்து ஒரு மாத காலம் குடும்பத்தை நடத்தி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 5000 என்பது மிகப்பெரிய பணம்தான். அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பே பொங்கல் பரிசாக கொடுக்கப்பட்ட 3000 ரூபாயும் சேர்த்து பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 8000 ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள ஏழ்மையில் வாழும் குடும்பங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த இந்த 8000 என்பது மிகப்பெரிய ஆறுதலாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைத்தும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் கூட்டணிகளை கட்டமைத்து வருகிறது. அதே சமயம் இந்த இரண்டு கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளையும் தயார் செய்து வருகிறது. அதில் நிறைய இலவசங்களையும் இரு கட்சிகளும் அறிவிக்க இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்ற அளவில் செயல்பாடுகளில் இறங்கியுள்ளது. அது ஏனென்றால் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. தமிழகத்தில் பாஜக என்று கூறினாலே பலருக்கும் கடுப்பாகத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த கட்சியோடு கூட்டணி போட்டாவது இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட மாட்டோமா என்று அதிமுகவும் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதே சமயம் தன்னை துரோகி என்று கூறி தன்னை அழிப்பதற்காகவே கட்சியை தொடங்கியவர்தான் டிடிவி தினகரன். அப்படிப்பட்டவரையே தற்போது தங்களது கூட்டணியில் இணைத்துள்ளார் எடப்பாடி. எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது அதிமுக கூட்டணிக்கு அந்த அளவுக்கு முக்கியம். அதனால் எதிரிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் யாராக இருந்தாலும் சரி கூட்டணியில் இணைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதிமுக. அதனால்தான் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்ல அதிமுக தயாராக இருக்கிறது. இந்த பக்கம் திமுகவை எடுத்துக்கொண்டால் திமுகவும் வெற்றிக்காக பல திட்டங்களை தீட்டி வருகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் வெளியே விடாமல் பிடித்து கொண்டது திமுக. இதுபோக புதிதாக வருபவர்களுக்கும் தேவையான தொகுதிகளை பிரித்து கொடுத்து அவர்கள் கேட்டதையும் செய்து கொடுத்து கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் திமுக பார்த்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மகளிர் தொகையான 5000 இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்துவதாகவே இருக்கிறது. அதே சமயம் பொங்கல் பரிசாக 3000 கொடுத்ததும் இதே காரணத்திற்காகத்தான் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இதற்கு முன்பு ஒரு சில வருடங்கள்
பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்படவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் வர இருப்பதால் திடீரென பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 கொடுத்து தமிழக மக்களை மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறார் ஸ்டாலின். மேலும் பொங்கல் பரிசு தொகை 3000 கொடுப்பதற்கு முன்பாக வெளியான கருத்து கணிப்புகளில் திமுக சற்று பின்னடைவைத்தான் சந்தித்து வந்தது. அதாவது அப்போது வெளியான கருத்து கணிப்புகளில் திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் வாக்குகளை பெற்றதாக கருத்து கணிப்புகள் கூறி வந்தது. ஆனால் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 கொடுக்கப்பட்ட பிறகு வெளியான கருத்து கணிப்புகளில் திமுகவின் வாக்கு சதவீதம் என்பது பல மடங்கு அதிகரித்தது என்பதை வெளியான அனைத்து கருத்து கணிப்புகளிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்போது ஒரே அடியாக மகளிர் தொகை ரூபாய் 5000 ஸ்டாலின் கொடுத்தது என்பது திமுக அரசுக்கு மிகப்பெரிய அசுர பலமாக மாறிவிட்டது. ஏனென்றால் கடந்த முறை பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுத்ததற்கே திமுகவின் வாக்கு சதவீதம் பல மடங்கு எகிரியது. இப்போது 5000 ரூபாய் கொடுத்திருப்பதால் இனிமேல் தமிழக மகளிர்களின் வாக்குகள் திமுகவுக்கு தான் உறுதியாக விழப்போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்றைய தினம் விஜய் சேலத்தில் மிகப்பெரிய பரப்புரை செய்தார். வழக்கமாக விஜய் அவர்கள் இது போன்ற பரப்புரை செய்யும் போது ஒட்டுமொத்த செய்தி சேனல்களும் விஜயை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் மொத்த செய்தி சேனல்களும் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி திரும்பியிருக்கிறது. அதற்கு காரணம் நேற்று காலையிலே திடீர் சர்ப்ரைஸாக ஒவ்வொரு மகளிர் வங்கி கணக்கிலும் ரூபாய் 5000 வந்திருப்பது என்பது மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது. அதுவும் இது போன்று செய்ய போகிறோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் உடன் இருக்கும் மூத்த தலைவர்களுக்கும் கூட தெரியாது. அந்த அளவுக்கு சைலண்டாக இருந்து இந்த 5000 ரூபாய் சம்பவத்தை செய்து முடித்துள்ளது முதல்வர் ஸ்டாலினின் திமுக அரசு. எனவேதான் இந்த ஒரு செய்தி மொத்த மீடியாக்களையும் முதல்வரை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு செய்தி வெளியானதற்கு பிறகு நேற்று சேலத்தில் நடைபெற்ற விஜயின் பரப்புரை என்பது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று தகவல் வெளிவந்துள்ளது. அனைத்து மீடியாக்களும் மக்களும் இந்த ரூபாய் 5000 பற்றி மட்டும்தான் பேசுவார்களே தவிர்த்து விஜயின் பக்கம் திரும்பவே மாட்டார்கள். மேலும் ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, மறுபக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதோடு இது போன்ற மக்களுக்கு உண்மையிலேயே உதவக்கூடிய அளவில் பொங்கல் பரிசு தொகை, மகளிர் உரிமை தொகை என அதிகப்படியான தொகைகளை கொடுத்து திமுகவும் மிக மிக வலுவான இடத்தில் இருக்கிறது. ஆனால் விஜயின் கட்சியோ அவ்வப்போது திடீரென மட்டும் அரசியல் செய்துவிட்டு திமுகவுக்கு தாங்கள்தான் போட்டி என்று சொல்வது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகிறார்கள். மேலும் இதற்கு இந்த தேர்தலில் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் என்னதான் விஜய்க்கு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் இருப்பதாக கருத்து கணிப்புகளில் கூறினாலும் கூட ஒரு தொகுதியில் கூட எம்எல்ஏ ஆகும் அளவிற்கு மொத்த வாக்குகளையும் விஜயால் கைப்பற்ற முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம்தான். சாதாரணமாகவே அது முடியாத காரியம். இந்த நிலையில் தற்போது திமுக வேறு இப்படி அடுத்தடுத்து பரிசு தொகை கொடுத்திருப்பதால் இனிமேல் அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, விஜயின் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகளை வாங்க முடியாத அளவுக்கு திமுக தரமான சம்பவம் செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆட்சியை பிடிக்கப் போகிறேன் என்று விஜய் சொல்வதெல்லாம் இன்னும் 4-5 தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர்த்து இந்த தேர்தலில் அது சாத்தியமே கிடையாது என்பதை திமுகவின் இந்த செயல்பாடுகள் உறுதி செய்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் இவை அனைத்தையும் தாண்டி திமுகவுக்கு அடுத்த சர்ப்ரைஸாக விஜய் கட்சியின் முக்கிய தூணாக இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தற்போது திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மன்னிப்பு கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுவும் திருமாவளவனுடன் சேர்ந்து வந்து ஸ்டாலினை சந்தித்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் விசிக கட்சியிலேயே இணையிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா விஜயின் கட்சியில் சந்தித்த அவமானங்கள் தான் என்றும் கூறப்படுகிறது. விஜயின் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா போன்ற 2-3 பேர்தான் பிரபலமாக இருக்கின்றனர். அவர்களில் ஒருவரான
இவரே தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது விஜயின் கட்சிக்கு மேலும் மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த ரூபாய் 5000 பற்றியும் இதற்கு முன்பு பொங்கல் பரிசு தொகையாக கொடுத்த ரூபாய் 3000 பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.